நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரேஹானா சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வாங்கின இரும்பு தோசை தவாவை நான்ஸ்டிக் தவா மாதிரி எப்படி நம்ம பழக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒரே ஒரு தடவை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது லைஃப் லாங்காக வரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம எந்த இரும்பு பாத்திரம் வாங்கினாலும் அது வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 2.5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட்டாகவே இருக்குது. நம்ம வெயிட்டான பாத்திரம் வாங்கும் போது அது சீக்கிரம் வீணாகாமல் இருக்கும். அடுத்து நம்ம சமைக்கிற பொருளும் சீக்கிரம் கரிஞ்சி போகாமல் இருக்கும். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த தோசை தவா வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் அழுக்கு படிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு கம்பியை வச்சு தேய்ச்சிடாமல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இதை வந்து முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் வந்து நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களில் சில பேர் சொன்னீங்க என்னோடய பழைய தோசை தவா மாற்றிடுங்க, பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லைன்னு. அதுக்காகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப நாளாக இரும்பு தோசை தவா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்காகவும் இன்றைக்கி நான் வந்து தோசை தவா மாற்றிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக முடிஞ்சால் நீங்களும் இரும்பு பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சிடலாம். இரும்பு பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தண்ணி படாமல் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது லைஃப் லாங்காக நம்மளுக்கு வரும். இப்போ நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தோசை தவாவை சூடு பண்ணி எடுத்துடலாம். சூடு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் வச்சு தவாவை சூடு பண்ணுறதுனால ஈரமே இல்லாமல் சுத்தமாக காஞ்சிரும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் படுற மாதிரி நல்லெண்ணெயை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அந்த கைப்பிடி முதற்கொண்டு எல்லா இடங்களும் படுற மாதிரி நல்லெண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தூளுப்பு வந்து எல்லா இடங்களும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக கையால் தேய்ச்சி விட்டுருங்க. நம்ம நல்லெண்ணெய் எப்படி அப்ளை பண்ணி விட்டோமோ அதே போல் தூளுப்பையும் எல்லா இடங்களும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பேப்பர் வச்சுட்டு அது மேலே சாய்ச்சி வச்சுருங்க. இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. மறுநாள் வந்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த உப்பு வந்து எப்படி கருப்பாக இருக்குண்டு. திரும்பவும் அந்த உப்பை நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிசி களைஞ்ச நீரில் வந்து போட்டு வச்சிடலாம். அந்த கழனி இருக்கும் இல்லையா, அதில் போட்டு வச்சிடலாம். நல்லா முழுகிற அளவுக்கு போட்டு வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் போட்டிங்க அப்படின்னா ஈவினிங் எடுத்துருங்க. ஈவினிங் போட்டிங்க அப்படின்னா காலையில் எடுத்துருங்க. நான் வந்து காலையில் போட்டிருந்தேன். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. நான் அதை எடுத்துட்டு அடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடலாம் 2 பக்கமும். இதை தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதே போல் நம்ம 2 பக்கமும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக தொடச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டையை எடுத்து நல்லா கலக்கிட்டு அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு பக்கம் மட்டும் நம்ம நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். அதாவது நம்ம தோசை சுடுறது பக்கம் மட்டும் அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி முட்டையை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி சாய்ச்சி வச்சிடலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. இப்போ மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் வந்து நம்ம இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சு ஃபுல்லாக அந்த முட்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக தண்ணிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி மரக்கரண்டியெல்லாம் நம்ம இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அடுத்து திரும்பவும் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நல்லா வந்து தொடச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். அடுத்து பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட கடைசி ஸ்டெப்பு. நம்ம ஒரே ஒரு நாள் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, இதோட வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம தோசை சுட்டுக்க வேண்டியதுதான். ஓகே, அடுத்து இப்போ இதில் நான் தோசை சுட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுண்டு. அடுத்து வந்து நீங்கள் எப்போல்லாம் தோசை சுடுறீங்களோ தோசை சுட்டதுக்கப்புறம் தவா வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு 2 பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஈரம் படாத இடமா காத்தோட்டமாக தோசை தவாவை மாட்டி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம தோசை தவா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து லைஃப் லாங்காக வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம்.
ஓகே, இது வந்து உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களில் சில பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.